சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ் புத்தாண்டில் ராஜயோகம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நாளை தமிழ் புத்தாண்டு 14/2026 ரிஷப லக்னம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் இந்த பராபவ வருடம் பிறக்கின்றது. 60 வருட தமிழ் பெயர்களில் 40வது ஆண்டாக இந்த பராபவ வருடம் இருக்கின்றது. இது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு கிரக நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மத்தியில் குரு தனது உச்ச ராசியான கடகத்தில் நுழைவதும் சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பதும் ஹன்ச மற்றும் மாளவ்ய ஆகிய இரட்டை ராஜ யோகங்கள் உருவாகின்றன. இதன் மூலம் பல ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் உருவாக போகின்றது. அதில் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசிக்காரர். குரு தனது உச்ச ராசியான கடகத்தில் ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்று நுழைவதால் இந்த ராசியினருக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும், நிதி நிலைமை வலுப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ வருடம் இருக்கின்றது. இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசம் ராசிக்காரர்கள். குருவின் சுப பார்வையால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சியை பொருளாதார முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இந்த மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதற்கு மேச ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் அன்றாடம் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது ஏற்படக்கூடிய சிறு சிறு இடையூறுகளும் மறைந்து தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் கட்டாயம் ஏற்படும். மூன்றாவது ராஜ யோகத்தை அனுபவிக்க போகும் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர். வணிக முதலீடுகள் மூலம் அதிக லாபம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமானம் உயர்வதற்கான சூழல் அமையும். இந்த ஆண்டு உங்கள் பழைய கடன்கள் அனைத்தும் அடையும். உங்கள் வருமானம் ரொம்பவே அதிகமாகும். ஆனால் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேமிப்பாக மாற்றும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நான்காவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர். என்னங்க சொல்கிறீங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனியில் நடக்குது, இப்போ போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே. பழைய முதலீடுகள் மூலம் பல மடங்கு லாபம் பெறலாம். ஜென்ம கேதுவின் தாக்கம் குறைவதால் ஆண்டின் முதல் 5 மாதங்கள் மிகச் சிறப்பான பலனை அளிக்கின்றது. உங்களுக்கு நீங்களுமே இந்த அஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமை தோறும் விநாயகர் ஆஞ்சநேயர் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர். இந்த மீன ராசிக்காரர்கள் சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பதால் மாளவ்ய ராஜ யோகம் உருவாகின்றது. இதனால் சுபயோக வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் மறையப் போகின்றது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதற்கு நீங்க இந்த ஆண்டு செய்ய வேண்டியது, உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உங்கள் பெற்றோர்கள் மற்றும் மனைவியின் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் பெற்றோர்களிடமும் உங்கள் மனைவியிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த ஆண்டு பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் நாளை புத்தாண்டு பிறப்பதால் அனைவரும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று தாராளமாக வழிபாடு செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, சதய நட்சத்திரத்தில் இந்த பராபவ வருடம் பிறப்பதினால 12 ராசிக்காரர்கள் நாளை வெளிர் நீலம் அல்லது பச்சை வண்ண ஆடைகள் அணிவது உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.